வணக்கங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் காய்கள், கீரைகள் அறுவடை செஞ்சுட்டு மாடி தோட்டத்தை பராமரிக்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லுறேங்க. முதல்ல இந்த கத்திரிக்காயை அறுவடை செஞ்சுக்கலாங்க. பச்சை கத்திரிக்காய் செடி எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு 2 செடி இருக்குதுங்க. இதில் தொடர்ந்து எனக்கு வாரம் ஒரு முறை சமையலுக்கு காய்கள் கிடைச்சிட்டே இருக்குங்க. இந்த ஒரே கிளையில் நிறைய காய்கள் இருக்கிறதுனால இந்த கிளை வந்து அப்படியே உடஞ்சி விழுகிற அளவுக்கு வந்துடுச்சுங்க. அதனால் காய்கள் விட்டால் இன்னுமே பெருசாகுங்க. இப்போவே நான் இதை பறிச்சுக்க போகிறேங்க. கத்திரிக்காய் செடி ஒரு 2 செடி இருந்தால் போதுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து காய்கள் கிடைச்சிட்டே இருக்குங்க. கத்திரிக்காய் செடிக்கு நோய் தாக்குதல் வராமல் நம்ம நல்லா பராமரிப்பு கொடுத்தோம்னா 2 வருஷம் வரைக்குமே காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. செடி வந்து அதுக்கப்புறமா கூட நம்ம க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறதுனால மாற்றிக்கலாங்க. நிலத்துலையாக இருந்தால் எத்தனை வருஷம் வேணாலும் விட்டுடலாங்க. க்ரோ பேக்கில்ங்கும்போது ஒரு 2 வருஷங்கும் போதே ரொம்ப வேர்கள் படர்ந்துருங்க. அப்புறம் நம்ம வந்து வேறு செடி வச்சு தாங்க ஆகணும். ஆனால் இந்த கத்திரிக்காய் செடிக்கு நமக்கு என்ன தான் பராமரிப்பு கொடுத்தாலும் நோய் தாக்குதல் வந்துடுங்க. இலைகளுக்கு கீழே வெள்ளையாகவும் இலைகள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்தால் நமக்கு எல்லா கிளைகளையுமே கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 முறை மீன் அமிலம் அடித்து தொடர்ந்து காய்கறி கிளை உரம் கொடுத்தாலே போதுங்க. உடனே துளிர் விட்டு அடுத்தது நம்மளுக்கு காய்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்படி 2 செடி வைக்கும்போது ஒரு செடிக்கு நோய் தாக்குதல் வரும்போது இன்னொரு செடி காய்கள் கொடுக்குங்க. அப்படி தான் மாற்றி மாற்றி நான் மாடி தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்தே கத்திரிக்காயும் கீரைகளும் கடையில் வாங்கினதே இல்லைங்க. வாரம் ஒரு முறை எனக்கு கத்திரிக்காய் குழம்புக்கோ பொரியலுக்கோ கிடச்சிருங்க. கீரைகளும் வாரத்தில் 2 முறை செய்கிறக்கும் கீரைகள் கிடச்சிருங்க. அடிப்படை காய்கறிகளான கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த காய்களை வந்து நம்ம எப்போவுமே போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா பராமரிப்பு கொடுத்துட்டே இருந்தோம்னா காய்கள் கொடுக்குங்க. ஆனால் சீசனே இல்லாமல் வருஷம் முழுவதும் எனக்கு காய்ச்சிட்ருக்கிறது இந்த கத்திரிக்காய் தாங்க. மழை காலம், வெயில் காலம் எல்லா காலத்துலேயுமே எனக்கு கத்திரிக்காய் கிடச்சிட்டே இருக்குதுங்க. ஆனால் கொடி காய்கறிகள் வந்து ஆடிப்பட்டத்தில் தாங்க நல்லா வருது. தைப்பட்டத்தில் எனக்கு சரியாக வர்றதே இல்லைங்க. அதனால் நான் தைப்பட்டத்தில் கொடி காய்கறிகள் போடுறது இல்லைங்க. இதில் வந்து க்ரோ பேக்கு மேலே நம்ம காய்கறி கழிவுகளை காய வச்சு மூடாக்காவும் போட்டு விட்டுறலாங்க. இதிலிருந்துமே சத்துக்கள் கிடைக்குங்க. கத்திரிக்காய் ஒரே செடியில் இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்குதுங்க. அடுத்தது பச்சை மிளகாயை அறுவடை செஞ்சுக்கலாங்க. இது மேலால் செடியை பார்த்தா காய் இல்லாத மாதிரி தெரியுங்க. ஆனால் கீழே பாருங்கள் காய்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுங்க. ஒரே செடியில் எனக்கு ஒவ்வொரு முறை அறுவடை செய்யும்போது 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் கிடைக்குங்க. அந்த காய்கள் தீர்றக்குள்ளேயே மீதி இருக்கிற பூக்கள் பிஞ்சுகள் அடுத்தது எனக்கு காய்கள் கிடச்சிட்டு இருக்குங்க. இந்த பச்சை மிளகாய் செடியும் ஒரு செடி தாங்க இருக்குது. செடியை காயாமல் நம்ம தொடர்ந்து பராமரிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு பச்சை மிளகாய் செடியே போதுங்க நம்மளுக்கு தேவையான காய்கள் கிடைக்கிறதுக்கு. ஆனால் நோய் தாக்குதல் வராமல் பார்த்துக்கோணுங்க. வந்தாலுமே இதையும் நம்ம எல்லா இலைகளையும் கட் பண்ணி விட்டு உரங்கள் கொடுத்து பராமரிக்கணுங்க. அது துளிர் விட்டு வர வரைக்கும் நம்மளுக்கு பச்சை மிளகாய் கிடைக்காதுங்க. நான் வந்து அதிகமான அளவில் எங்கள் மாடி தோட்டத்தில் உபயோகிக்கிற உரங்கள் வந்து காய்கறி கழிவு உரம், அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, மீன் அமிலங்க. இந்த 3ம் அதிகமான அளவில் உபயோகிச்சுட்டே இருப்பேங்க. அதுவும் போக நிறைய விதமான உரங்கள் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பொருட்களை வச்சு தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாங்க. ஆனால் எப்போவுமே மீன் அமிலம் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால மீன் அமிலம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. காய்கறி கழிவு உரமும் நான் ஒரு 2 ட்ரம்மில் மாற்றி மாற்றி தயார் செஞ்சுட்டே இருப்பேங்க. பச்சை மிளகாய் இன்றைக்கி இந்தளவு கிடச்சிருக்குதுங்க. அடுத்தது வந்து நம்ம வெந்தயக்கீரையை அறுவடை செஞ்சுக்கலாங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் நான் விதை மூலமாக வளர்க்குறது இந்த 3 கீரைகள் மட்டும்தாங்க. வெந்தயக்கீரை, கொத்தமல்லி கீரை, பாலக்கீரை இந்த 3 கீரைகளுக்கு மட்டும்தாங்க நான் விதை போடுவேன். இந்த வெந்தயக்கீரையும் மல்லிக்கீரையும் நம்ம வீட்டில் சமையலுக்காக வச்சுருக்கிற வெந்தயத்தையும் மல்லியும் போட்டு விட்டாலே முளைச்சிருங்க. பாலக்கீரை விதை மட்டும் நான் கடையில் வாங்கி விதை வாங்கி போட்டு விடுவேங்க. இந்த வெந்தயக்கீரை வந்து நம்மளுக்கு 15 நாளையிலேயே அறுவடைக்கு தயாராகிருங்க. ஒரு 2 க்ரோ பேக்கில் போட்டோம்னா 5 நாளைக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி வெந்தயக்கீரை கிடச்சிட்டே இருக்குங்க. ஆனால் கொத்தமல்லி மட்டும் எப்படி விதைச்சாலும் விதைச்சி அது நம்ம அறுவடைக்கு வர்றதுக்கு 1 மாதம் ஆகிருங்க. மற்ற கீரைகள் எல்லாமே ஏற்கனவே அது விழுகிற விதைகள்லேருந்து தானாகவே எல்லா க்ரோ பேக்லேயுமே களைச்செடிகள் மாதிரி முளைக்குங்க. நான் அதை எல்லாமே எல்லா கீரையும் கலந்து பொரியல் பண்ணுவேங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும்.
வாரத்தில் 2 முறை பொரியல் பண்ணிடுவேன். இந்த புதினா கீரையும் கடையில் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து அந்த தலையை எடுத்துகிட்டு குச்சியை நட்டு வச்சாலே இந்த மாதிரி வந்துடுதுங்க. இதுவும் ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு அதுக்கப்புறமா காஞ்சிருங்க. அப்புறமா நம்ம வேறு இன்னொரு ப்ரோ பேக்கில் அந்த குச்சிகளை நட்டு வச்சாலே மீண்டும் வந்துடுங்க. இந்த மாதிரி கீரைகள் கொஞ்சமாக வளரவே நம்ம கொணவில் கட் பண்ணி எடுத்துடணுங்க. அப்போ தான் தொடர்ந்து அந்த சைடில் கிளைகள் விட்டு நிறைய கீரைகள் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. இந்த ஒரு கைப்பிடி இருந்தாலே போதுங்க, ஒரு நேரம் சட்னி அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டிலையே ஆர்கானிக்கான முறையில் காய்கறிகளை விளைய வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா கடையில் வாங்கவே மாட்டாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.